அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் ப்ரொமோ வந்துருச்சு. ப்ரொமோவில் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆகணும் அப்படிங்கிறது தான். ப்ரொமோவில் என்ன நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் காவேரி கிட்ட தன்னோட காதலை சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான். லவ்வை சொல்லிட்டாரு. எப்படி சொன்னார்? காவேரி வீட்டில் கேட்குறாங்க, இவ்வளோவெல்லாம் பண்ணுறீங்களே, எதுக்காக பண்ணுறீங்க? என்ன காரணத்துக்கு பண்ணுறீங்க? எனக்கு இப்போ தெரியணும். இங்கே இருந்துக்கிட்டு எங்களை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்கள் நிம்மதியை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா அடுக்குறாங்க காவேரி. ஆமாம், அதெல்லாம் கேட்டு எப்போ நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றாங்க. சொல்லவா காவேரி அப்படின்னு உட்காந்து, கொடைக்கானலுக்கு நீ என்னை விட்டுட்டு போன பார்த்தியா, அப்போயே என்னை இல்லாமல் என்னால் இருக்க முடியல, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல தெரியுமா உனக்கு? அவ்வளோ வழியோடு நான் உன்னை நாங்கள் சந்திக்க வந்தேன், அது கூட உனக்கு புரியலையா? அப்போ இருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ணி உன்னோட வாழ ஆரம்பிச்சிட்டேன், அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. காவேரி ஆத்தடி அப்படின்னு போயிருக்கு. எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஐ லவ் யூ காவேரி அப்படின்றாரு. அடுத்தடுத்து என்ன, காவேரி எப்போ பயமுள்ள நம்ம தான் அப்படின்னு நினச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த நர்மதா விஷயத்தில் கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் காவேரி இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரொமோலேருந்து நமக்கு தெரிய வருது. நிச்சயமாக அதுதான் நடக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? சொல்லுங்கள், சரிங்களா?